உமக்கு என்ன மரியாதை? உமக்கு என்ன மரியாதை? மக்களும் இல்லை இங்க இல்ல, எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன ஆணி மக்கள். நல்ல கோயில் அடிக்க சொன்னது சும்மா கொஞ்சம் நிப்பாடு நீங்கள். என்ன நடந்தது? வணக்கம் சார். இன்றைக்கு மீட்டிங்கில் என்னென்ன விஷயம் நடந்தது? மீட்டிங்கில் கடைசி 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா போன மீட்டிங். நீட்டாக உண்மையாகவே இந்த சர்க்குலரின் படி பிரதேச சபையில் தவிசாளரோ அல்லது அவரோட சேர்ந்து ஒரு ஆள் தான் வரலாம் சர்க்குலரின் படி. ஆனால் ரெண்டைபடியே நான் வரைகளை எல்லாரும் என்னோட கேட்டவை, பிரதேச சபை உறுப்பினர் 3 பேரும் கேட்டவை. என்னுடைய கட்சியில் தானே வேறு கட்சி தானே எல்லாருமே என்ன கேட்டவை, தங்களை உள்ள வாரத்துக்கு அனுமதிக்கிறோம். நான் பாவனராசரோட கட்சி நல்ல மனுஷன், அவை மெம்பர்ஸையும் உள்ள வர சொல்லி உள்ள விட்டுருந்தாங்க. அதில் எங்களுடைய மேனிப பிரதேச அவர் என்ன பேர் தெரியல, தவிசாளர் நல்லா தான் போய் கொண்டு வந்தது. திடீரென்று தொடங்கினார். நான் நல்லூர் அடிக்க சொன்னாமண்டு அதான் கோவம் பேசினான் அவருக்கு. அவர் எங்களோட சமமாக இருக்க வழிகிட்டவர் முதல். அவருக்கு இந்த புரோட்டோகாலோட இருந்தால் என்னோட தெரியும். எங்களே சமமாக அவரோட இருக்கிற பிரச்சனை இல்லை. நாங்கள் கஷ்டப்படத்தில் வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். அந்த கதிரையில் இருக்க போகிறேன்னு ஆணியை பிடுங்க போகிறோன்னு பாருது தான் கோவம் பாருது. நான் சொன்னால் சரி ஐயா, நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் இருக்கும். என்றால் புரோட்டோகால் ஆர்டரில் 13வது பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 4வதுன்னா நான் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நிற்கலாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கலான்னா நிற்கலாது. பிரதமர் 2வதுன்னா போய் நான் பிரதமர் பக்கத்தில் இருக்க போகிறோம் நிற்கலாது. அவர் அந்த ஓர்டர் விளங்க உடனே அவரை சொல்லி அவருக்கு இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது பிறகு இதுக்குள்ள வந்திருந்தேன். உங்களுக்கு அரசியல் கதைக்கிறதுக்கும் அரசியல் கூத்தடிக்கிறதுக்கும் வந்திருந்தேன். நான் அரசியல் ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையுமே கூப்பிட்டு பிரதேச மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்கைகளை 12 வட்டாரத்தை சேர்ந்த ஒரு பிரதேச மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுத்தினாங்க. இது லைவ்ல இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள். அதுக்குள்ள இவர் என்னோட பிரதேச பேர் தெரியாத திடீரென்று இந்த அரசியல் கதைக்கு வலிக்கிட்டார் பாவனந்தராசரோட. அப்போ நான் சொன்னால் பாவனந்தராசருக்கு போகிற பேசுகிற ஒரு பிரியோசனம் இல்லை. அந்த அளவு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட எம்பி மேலே சொல்லுங்கோ, அங்கே கதைக்க சொல்லுங்க, இங்கே பார்லிமெண்ட்டில் கதைக்க சொல்லுங்க. இப்போ ஸ்ரீதரனும் வரையில், இங்கே கயந்திரம் மேரம் வரையில், அவை தையடிவி அறைக்கு அங்கே இப்போ அணுண்டு செய்து கொண்டு இருக்கணும். ஆனால் இங்கே இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்களை கதைக்கிறதும் இல்லை. இப்போ அதை கதைக்க தவிசாளர் திடீரென்று பிரதேச மெம்பரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, பிரதேச என்ன ஸ்ரீதரனை கதைக்கக்கூடாது, கயந்திரனை கதைக்கக்கூடாது. அது ரெண்டு பேர் தொடங்கினவர். தொடங்கி போய் திடீர்னு சொன்னார் நல்லூர் கோயிலை இடைக்க சொன்னால் ஒரு கதை உண்டு. அதுக்குள்ள மைக் எடுத்து காய்ச்சினா அவர் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வீடியோ. சரி சரி உள்ளாருங்க உள்ளாருங்க வேறு என்ன அட்ரஸ் சார் வந்து கேளு நல்லூர் கோயில் அடிக்க சொன்னது நீ வாண்டியா? நீ பாத்தனியா? உள்ளே விட்டு ஒரு மெம்பர் மரியாதை எல்லாரும் எடுத்து உள்ளுக்குள்ள விட்டா நாய் குணம் காட்டி கொண்டிருக்கீங்க. நீங்க உள்ள வந்து காய்க்கலாது கண்டிடத்துக்கெல்லாம் போயிடாது. அப்படி எல்லாம் வந்து இருக்கலாது. புத்தகம் எடுத்து பாத்துறாங்க உங்களுக்கான காய்ச்சி சேவல் மாத்திரம் சொல்லி கடந்த காலம் கவர்மெண்ட் சேர்க்க கொண்டு வந்தா டிஎஸ் வந்து சொல்றதான் செய்யும். நீங்க எல்லாம் செய்யறாது. நீங்க மெம்பர் 30 வாக்கு எடுத்தோம் சொன்னா நல்ல சொல்லு. எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சு நான் வர மாட்டேன். சும்மா குளர்றது 10 வாக்கு 5 வாக்கு சனத்துக்கு என்ன செய்யறீங்க? சும்மா கொஞ்சம் நிப்பாடு. நீங்கள் உங்களை யார் உள்ள காய்ச்சி எடுத்து விட்டது? உங்களை யார் உள்ள காய்ச்சி எடுத்து விட்டது? உங்க எம்பி மேரஞ்ச வந்து காய்ச்சவையா? கூப்பிட்டு வந்து காய்க்க கூப்பிடு.
பாமண்ட கதைச்சு நீங்க பாக்கல சார் இதுல நீங்க வரல மீட்டிங் உள்ள நாங்க இப்ப இல்ல நின்னுட்டு போயிருப்போம் பின்னால மட்டும் நிப்ப அப்படியே நின்னு குளறுங்க அத கையடியில தான் செய்றீங்க முடி வண்டி இருக்குது கையடியில உங்களுக்கு அம்மா வாழ்க்கையில உங்களுக்கு வாழ்க்கையில கையடியில அந்த மக்கள் நாங்க கேக்கல இதுல வந்து மீடியால வந்தது தெரியும் மீடியால வந்து சார் வருது படம் கொடுப்ப சார் கேஜோனி போய் முழு ஸ்பீச்சை எடுத்து பாருங்க சும்மா வாரம் சும்மா கதைக்கிறத ஜோஜி கதைக்கணும் மாற சொன்னா நன்றோடிக்க சொல்லி 7ஆம் ஆண்டுல தீர்ச்சாட்டம் நான் நீங்க மரியாதையா கலைங்க சார் முதல்ல உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை மரியாதையா பார்த்து கலைக்கணும் நாங்க மக்கள் நீங்களும் ஒரு மக்கள் நீங்க ஒண்ணு மக்கள் நீங்க கட்சிக்கு போய் நக்குறார்கள் சரிதானே நாங்க இங்க கட்சின்னு பாத்துறத உங்களை உள்ளே காய்ச்சி விட்டுருக்கீங்க தேவையில்லை சார் இது ஒருங்கிணைப்பு குழு மக்களால வந்து கட்சி நீங்க என்னதுக்கு பிரேச மீட்டிங் வந்து உங்களுக்கு பிரேச மீட்டிங் என்ன சம்பந்தம் நாங்க சட்டப்படி வேலை வாழக்கூடாது கிழிச்சீங்க உங்களுக்கு வரையலாண்டு சர்க்குலர் போட்டிருக்காங்க கதைச்சு உள்ள எடுத்துக்கிட்டு நான் வெளியில ரெண்டு கூவிக்க நிக்க வேண்டியா கையடி மாதிரி கையடி கூறார் தானா கையடி கூறு கையடி போய் கூறமுள்ள உங்களை மாதிரி கலசர கூட்டம் தான் ஒருத்தண்டையா உறுதி இருக்கா ஏஜிஓஸ்ல இந்த பிரேச உன்னோட என்ன காய்க்கிறோம் நுழைச்சு அவ்வளவுதான் உங்களோட நுழைச்சு அவ்வளவுதான் உங்களோட கலைக்கிறதே செல்பா அடிக்கும் விளங்கல் என்ன நீங்க மக்கள் இல்ல நீங்கள் கட்சிகளுக்கு கொடி தூக்குறாங்க சரிதானே நீங்க ஒண்ணு மக்கள் இல்ல மக்கள் பார்த்து பண்ணிக்கிறவன் சரிதானே நீங்க ஒண்ணு மக்கள் இல்ல நீங்க கட்சிகளுக்கு கொடி தூக்குறா வாங்க இங்க போறது 5 ரூபாய் நீங்க ஒரு மக்களும் இல்ல இங்க இல்ல எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன ஆணி மக்கள் மொத்தம் இப்படியே காய்ச்சி கொண்டுண்டா நீங்க காய்ச்சி ஓயலாவது படிச்சீங்க அம்மா நீ ஓயலாவது படிச்சு போடுறது காய்ச்சி கொண்டு காய்ச்சி நாங்க படிச்சோம் பிளான் நாங்க பிறந்தது பிளான் தான் எங்களுக்கு வந்து படிக்கணும் இல்ல புது புடுக்கிறது காய்க்கிறோம் உங்களை மாதிரி ஆக்களை விட்டாதான் பிரச்சனை உள்ளது பிடிப்பீங்க நீங்க நாங்கள் போகல நாங்க போன 197 போட்சால மக்களால போனாங்க நாங்க எங்கட தவிசாளர் ஒளிமினண்டு கொஞ்சம் வரும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் கலைச்சு கொண்டு போனது கூட்டம் நடந்தது அதுல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது அதில் கடைசி டைமில் தவிசாளருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அந்த டைமில் தவிசாளரை பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஒரு பெரிய ஒரு ஆளாண்டு இணைச்சு கொண்டு எங்களோட வெலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளரை கேவலமான ஒரு வார்த்தைகளால் பயன்படுத்தி மற்றது நாங்கள் 30 ஓட்ஸால வந்து நாங்களாமான்னு சொல்லி நீ பெரிய ஆளோ என்ற எண்ணங்கள் கருத்துக்களோட எங்களோட முரண்பாட்டுக்கு வாரு. நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆட்கள். இவர் எல்லா மக்களாலையும் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் போன ஒரு ஆள் இப்படியான அகிரியமான வார்த்தைகளால் எங்களால் பேசக்கூடாது, கதைக்கக்கூடாது. மக்களை நல்லூரா இடிப்பமென்று ஒரு வார்த்தையை கூறிவிட்டு இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்றார் தான் அப்படி ஒரு வார்த்தையும் பயன்படுத்த தெரியாமண்டு. அவர் பயன்படுத்தினாரோ பயன்படுத்தலையோன்றது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கணும், எல்லா சேனல்களிலும் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கணும். அதனால ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களை ஒரு கேவலப்படுத்தி இன்றைக்கு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஒரு எங்களை மரியாதை தராமல் நீ பெரிய ஆளோ நான் பெரிய ஆளோ என்ற ஒரு எண்ண கருத்தோட
எங்களோட சரியான முரண்பாடு செய்தவர். இதை நாங்கள் யார் மூலம் கலைக்க வேணும் என்று சொல்லி எங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு தர வேணும். மக்கள் ஒரு கவலங்கட்ட ஆக்கள் இல்லை. மக்கள் இல்லாமல் அவர் பாராளுமன்றம் போயிருக்க இயலாது. பாராளுமன்றம் போயிருக்கிறவர் மக்களின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து மக்களோட கலைக்கிறது தான் அவர் வாரு. பிரதேச சபைக்கு வெளியால வந்த பிறகு நாங்கள் மெம்பர்லாம் சேர்ந்து கூட்டி கலைச்சு கொண்டு இருக்கக்குள்ள எங்கட கூட்டத்துக்குள்ள வந்து தான் இதை பற்றி கலைச்சனானோன்னு சொல்லி எங்களுக்கு கடுத்தனமான முரண்டுத்தனமான செயல்பாட்டை செய்யறதுக்கு வார. அவரும் பெரியவளான் என்று சொல்றேன். நாங்களும் பெரியவளான் மக்கள். அவரும் ஒரே ஊரான், நானும் ஒரே ஊரான். அவர் அதுக்காக தந்த வசம் வச்சு கொண்டு மக்களை கேவலமான வார்த்தையால பயன்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் என்னத்துக்கு